இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து தாமரை சொந்தங்களும் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கலந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எங்களது வில்லிவாக்க வடக்கு ஒன்றிய சார்பில் மோரை பஞ்சாயத்து சார்பில் கலந்து கொண்டதுக்கு உங்களுக்கெல்லாம் நன்றி. ஐயா, பிஜேபி பல வருஷம் கழித்து மோரை பஞ்சாயத்தில் முக்கியமாக வீராபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் இங்கே எல்லா கிராமத்துலேயும் வளர்ந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பிஜேபி இங்கே ஸ்ட்ராங்காக வந்துட்டு பேஸ் போட்டு வளர்ந்துட்டு வரோம். ஸோ இதில் இப்போ வர எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முக்கியமாக சொல்ல பார்த்தீங்கன்னா அதாவது மகளிருக்கும் பாமர மக்களுக்கும் தேர்தலோட வித்தியாசம் கொஞ்சம் தெரியவே இல்லை. நான் கூட ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சில பேர்கிட்ட வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்களெல்லாம் கேட்குறேன், நான் உங்களுக்கு இப்போ வரப்போகிற தேர்தல் என்ன தேர்தல்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு நம்ம சுற்றி இருக்கிற மகளிர், நம்ம சுற்றி இருக்கிற பாமர மக்களுக்கு இந்த எலெக்ஷனோட வித்தியாசத்தை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். டேரெக்டாக ஒரு 10 லேடிஸ் இருக்காங்க, அவங்களை கேட்குறேன், நம்ம ஸ்டேட்டில் எத்தனை எம்பிஸ் இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கு எம்பிஸே தெரியல. 234ன்றாங்க, 37ன்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வை நம்ம கொடுக்குறது ரொம்ப 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 முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு அந்த சிம்பிளை பார்த்து குத்துற அந்த பழக்கத்துலேருந்து நம்ம அவங்க கரெக்டான வலுவான பாரதத்துக்கு யார் தேவைன்ற அந்த தேவையை பார்த்து உங்களோட கட்சியை வந்துட்டு நீங்கள் வேட்பாளரை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸை நீங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு இந்த அருமையான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஒரு விரல் புரட்சி, கரெக்டான வலிமையான பாரதத்துக்கு நிரந்தரமான பிரதமர் நமது மோடியை அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள்லாம் விழிப்புணர்வு கொடுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, முதல் முறையாக ஜவஹர்லால் நேருக்கு பிறகு 3வது முறையாக பாரத பிரதமர் அவர் நாற்காலியில் அமர போறது உறுதி. 400+ சீட்டை வாங்கி இவங்க மூஞ்சில கரிய பூச போறாங்க. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நீங்க ஓட்டு போறீங்க? இவங்களுக்கெல்லாம் போறாங்க 40 MP பிடிக்கிறாங்க, நேராக டெல்லிக்கு போறாங்க, போண்டா பஜ்ஜி சாப்பிட்றாங்க, எலெக்ஷன்ல தூங்குறாங்க, ஒரு அட்டெண்டன்ஸும் கிடையாது, ஒரு டேட்டாவும் கிடையாது, சும்மா செங்கலை தூக்கிட்டு நான் செங்கல் எடுத்துட்டேன் ஆடு. இதுதான் அவங்களுக்கு பேச தெரியும். உதயநிதிக்கு அவங்க தாத்தா பேரையும் அவங்க அப்பா பேரையும் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஏதாவது ஒரு 1/4% தகுதி இருக்கா நம்ம தலைவர் அண்ணாமலை பார்த்து பேசுறதுக்கு? ஸோ இப்படிப்பட்ட தகுதியற்ற தலைவர்களை நம்ம தமிழ்நாடு கடந்த 10-20 வருஷமா அமைச்சதால்தான் நம்ம தமிழ்நாடு முன்னேறிய மாநிலத்திலிருந்து பின்னேறிய மாநிலமா மாறிட்டு இருக்கு. வடக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியாப்பட்ட வடக்க நான் யூபியை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. இங்கிருந்து அரசியல் பண்ணக்கூடாது. யூபியில் ஏதோ ஒரு குக்கிராமத்தை போயிட்டு போட்டோ எடுத்து பிடிச்சிட்டு யூபியில் இப்படி இருக்கு அப்படின்னு யூபியில் போயிட்டு டெல்லி மீரட் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. ஐயா, வளர்ச்சினா என்னன்னு தெரியும். யோகி ஆதித்யநாத் அந்த உலக மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய் வந்து முதலீட்டு இழுக்கிறாங்க. அதில் 10% கூட எங்கள் டிஎம்கேவால் வந்துட்டு அவங்களால முதலீடு இழுக்க முடியல. குஜராத்தையும் யூபியையும் பார்த்துட்டு வந்து வடக்கனா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் பேசுங்க. நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்த ஒரு மாநிலம், வளமும் நல்ல ஒரு தொழிலும் இருந்த ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு நிறைய கார் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இங்கிருந்து வெளியில போய் கட்டுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? டிஎம்கேனா 3 எக்ஸ்பிரேஷன் நம்ம தலைவர் சொல்லிட்டாருல, என்னது? கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன். இது 3மே திராவிட கட்சிகள், டிஎம்கே மட்டும் கிடையாது, 2 திராவிட கட்சிகளுமே இதுக்கு வந்துட்டு விதிவிலக்கு கிடையாது. ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் நம்ம பிரதமர் மோடி இங்கே கொடுக்குறாரு. அந்த எல்லா திட்டங்களையும் என்ன பண்றாங்க? ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறதுல 2 திராவிட கட்சிகளுக்குமே சலிச்சது கிடையாது. நாங்கள் இப்போ பிரச்சாரத்துக்காக தெருமுனை டோர் கேன்வாசிங்காக போறோம். ஐயா, அங்கே போகும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் வந்துட்டு அவங்க அந்த வித்தியாசம் தெரியல சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனோட கம்ப்ளைண்ட்லாம் நம்ம கிட்ட போய் சொல்றாங்க, எனக்கு வந்துட்டு தண்ணி வரல, காவா வரல, ரோடு வரல. அவங்க அந்த வித்தியாசமே தெரியல. ஐயா, 3 எலெக்ஷன் இருக்கு. ஒன்று லோக்கல் பாடி எலெக்ஷன், இங்க பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் வரும்போது அவங்க கிட்ட போய் இது முறையிடுங்க. உங்களுக்கு அடுத்தது வந்து ஸ்டேட் எலெக்ஷன், சிஎம் எலெக்ஷனுக்கு நம்ம ஸ்டேட்டுக்கு எந்த தலைவர் தேவைன்னு நீங்க தேர்ந்தெடுங்க. அடுத்தது நம்ம பிஎம் எலெக்ஷன், நம்ம நாட்டை ஆள்ற அளவுக்கு தகுதியான தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். இந்த 3 எலெக்ஷனும் வித்தியாசம். மக்கள் என்ன பண்றாங்க? நாங்க போகும்போது எனக்கு 6000 தரல, உனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு கண்மூடித்தனமா பேசுறாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஐயா, உங்களுக்கு எங்களால் மத்திய அரசு கொடுக்குற திட்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து நான் சேர்க்க முடியும், இது நான் உறுதி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கேட்டீங்கன்னா இந்த ரோட்ல வந்து கேட்கறேன், ஒண்ணுமே செய்யலையே அப்படியே அவர் பிடிச்ச ஒரு திருப்பி இந்த ரோட பாத்தியா,
அப்படியே உங்க போய் போர்டை பாரு. இது யார் தெரியுமா போட்டா? பிரதமரின் கிராம சாலை திட்டம். உங்க ஏரியாக்கு ஒரு மாசம் கூட ஆகல இந்த ரோட போட்டு. அப்படியே வா, அங்க நிறுத்தல, அப்படியே 2 ஸ்டெப் தள்ளி தூக்கி போய் காட்டுறேன், அப்படியே பிளாஷை போடுறேன் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வாசல் முன்னாடி ஒரு கருப்பு கலர் போர்டு, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெருக்கும் 3 வீடு இருக்கு மினிமம். ஒரு கிராமத்துக்கு குறைஞ்சது 200 இருந்து 300 வீடுகள் நம்ம பிரதமர் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா இதுலயும் விட்டாங்க அந்த திராவிட கட்சிகள். அந்த 2,10,000 ரூபாயில 70% 50% எனக்கு எந்த அளவுக்கு தெரியாது. ஆனா அதுலயும் வந்துட்டு பாதில இருந்து முக்காவாசி கொள்ளை அடிச்சிடறான். உனக்கு நான் வீடு வேணுமா, எனக்கு கமிஷன் கொடு, எனக்கு கரப்ஷன் கொடு. இதே தொல்லை தான். அதான் நம்ம வலுவான பாரதத்துக்கு போலயே நம்ம லோக்கல் பாடியிலும் சரி, ஸ்டேட்லயும் சரி, எல்லாத்துலயும் நம்ம பாஜக வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இனி இந்த நிலைமை வராது. இது காரணம் என்ன? பாஜக வளர்ந்துட்டு வருது. ஒவ்வொரு சின்ன சின்ன பூத்துல இருந்து இன்னைக்கு பூத் லெவலில் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பலமான பிரதமர் பாரதத்துல. நம்ம தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் அண்ணன் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக வந்துட்டு யாராலையும் வந்துட்டு அசைக்கவே முடியாது. சரி ஐயா, நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். இந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு? மோடி வேணுமா வேணாமா? மோடி வேணும்ன்றலாம் ஒரு பக்கம், மோடி வேணாம்ன்றலாம் ஒரு பக்கம். அது பெரிய கூட்டம். ஒருத்தனை எதிர்த்து பல கூட்டம் சேருதுன்னா அவன் ரொம்ப பலமான அர்த்தம். அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். மோடி ஏன் வேணாம்னு டிஎம்கே சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. யாருக்காவது விடிஞ்சதா? யாருக்குமே விடியல. என்ன காரணம்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், காலேஜ் பசங்க எல்லாமே கஞ்சா, டாஸ்மாக்ல போதையில தூங்கியே கிடக்குறான். அவங்களாம் விடியலே கிடையாது. நீங்க போய் பாருங்க, தெருக்கு தெரு டாஸ்மாக். ஆனா ஒன்னே செம்ம கேரண்டி, தமிழ்நாடு ஒரே விஷயத்துல நம்பர் 1. சொல்லுங்க பார்க்கலாம், டாஸ்மாக். இந்த டாஸ்மாக்ல மட்டும் நம்பர் 1. ஏன் அதுல வேற பில் இல்லாம 10 ரூபாய் பாலாஜி தொல்லை வேற. ஒரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய் பாலாஜி தொல்லை. இப்பதான் தலைவர் உள்ள போயிருக்காரு. அவர் எப்ப வருவாருன்னு அவர் இனிமே வர்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இந்த மாதிரி இந்த மோடி ஐயா வேணுமா வேணாமா? டிஎம்கேக்கு நீங்க ஏன் ஓட்டு போடக்கூடாது? நம்பர் 1 இந்த டாஸ்மாக். நம்பர் 2 ஐயா உங்களுக்குலாம் வந்து கஞ்சா தெரியும் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் விட்டு இந்த விஞ்ஞான ஊழலுக்கு பேர் போன திமுக மிதைல் ஆம்பெட்டமைன் அப்படின்ட்டு ஒரு போதை பொருளை கொண்டு வந்து இறக்கிருக்கான். நம்ம வந்து ஃபார்மசி பேக்ரவுண்ட்னால அது எந்த அளவுக்கு பவர் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அது நார்மலாக வந்துட்டு பொதுமக்களுக்கு கிடைக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுக்காமல் இருக்கும். அது ஒரு வாட்டி நீங்க சாப்பிட்டீங்க வச்சுங்களா, 5 நாளைக்கு 6 நாளைக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் ஃபுல்லா வேற உலகத்துல இருப்பான். அவனுக்கு 5 மடங்கு பவர் இருக்கும். அதை கொண்டு வந்து இவங்க விஞ்ஞான ஊழல் மூலமா ஃபுல்லா பலாயிரம் கோடி கணக்கில் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டுன்னு சொல்லி ஃபுல்லா கடத்தி நம்ம இந்தியாவோட சிறுக நம்ம பிரதமர் மோடி பாரதத்தோட பேரை வந்து காப்பாற்றோட பேரை இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஆன ஒரு கட்சினால நம்ம பேரையே கெட்டுட்டு இருக்காங்க. இந்த திராவிட கட்சிகள் உங்களுக்கு வேணுமா? இந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீ பலமான பாரதத்துக்காக நீங்க போடணும். நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா டாஸ்மாகையும் கஞ்சாவையும் போதை பொருளின் கலாச்சாரம் தான் தமிழ்நாடு வந்துட்டு உங்களுக்கு செழிப்பா இவங்க வச்சிருப்பாங்க. அது நம்மளுக்கு தேவையா? இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா நீங்க தாமரைக்கு வாக்களிச்சு நம்ம பிரதமர் மோடியை வந்துட்டு 3வது முறையா பிரதமரை உட்கார வைக்கணும். ஐயா அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பொய்யான வாக்குது, பொய் பித்தலாட்டம். இது டிஎம்கேக்கு கைவந்த கலை. என்ன சொல்றாங்க? நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம், எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம். நான் சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மகளிருக்கு அந்த விழிப்புணர்வே இல்லை. எலெக்ஷன்ல லோக்கல் பாடிக்கும் ஸ்டேட்டுக்கும் பிஎம்க்கும் வித்தியாசம் தெரியல. அதனால என்ன பண்றாங்க? அந்த 1000 ரூபாய் இலவச பஸ் இதை வச்சு அவங்கள கவர்ந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தி அவங்களோட ஓட்டை வாங்கிடுறாங்க. 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு அடிச்சு விடு, காசா பண்ணமா யாரு கேட்க போறாங்க நம்மளும் அடிச்சு விட்டாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு வேர்டு போடுற தகுதியான. என்ன தகுதியான? உங்களுக்கு தகுதி இருக்கா? இதெல்லாம் முதல்ல சொல்லணுமா இல்லையா? நீங்க தகுதியான பெண்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ற ஐயா முன்னாலே சொல்ல. நான் ஏன் சொல்ல மாட்டேன்? நாங்க தான் போய் பேர் போனவங்களாச்சே, எதுவும் சொல்ல மாட்டோம். சும்மா அடிச்சு விட்டு எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் சொல்லி அடிச்சு விட்டு 2 கோடி பேருக்கு மேல அந்த ஃப்ரீ ரேஷன் கார்டு ஸ்கீம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 கோடி பேருக்கு கிட்ட தான் கொடுத்தாங்க. ஆனால் பாதி பேருக்கு கொடுக்கவே இல்லை. இது வந்து டிஎம்கே கைவந்த கலை. அடுத்தது அந்த வெள்ளம் பாதிச்சது. வெள்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 கோடி ரூபாய் வந்துட்டு 6000 ரூபாய் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் தரேன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? இதை ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி வீராபுரம் கிராமத்தில் எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்தாங்க. அவன் வந்துட்டு கீழே சேர்ந்து லைன்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் டோக்கன் வாங்கினான். எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? இல்ல. அப்பயே டோக்கன் கொடுத்த மக்களை முட்டாளாக்குற. டோக்கன் கொடுத்தவங்கள காசு கொடுக்கணுமா இல்லையா? அப்பயே டோக்கன் தர. ஏன் நான் பொய்யான அரசியல் பண்றீங்க? முக்காவாசி பேருக்கு அந்த 6000 போய் சேரவே இல்லை. அப்ப நான் சில பேர் தான் கொடுப்பேன்னு சொல்ல வேண்டியது. இதுதான் அந்த பித்தலாட்டம். ஒரு புண்ணாக்கும் தெரியாது உங்களுக்கு.
இந்த மாதிரி 6000 கொடுப்பேன், 1000 கொடுப்பேன், இலவசம் கொடுப்பேன், இப்படி சொல்லி 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 மக்களை முட்டாளாக்கி வாக்குகளை இவங்க விலைக்கு வாங்குறாங்க. ஐயா இன்னைக்கு பாருங்க ஐயா, இந்த மோரை பஞ்சாயத்துல ஃபுல்லா சுத்தி பாருங்க, யாருமே டோர் கேன்வாஸ் பண்ணல. நம்ம பாஜகவை தவிர யாருமே, நான் வீட்டுக்கு வாசல் படியா ஏறி போய் பேசுறோம். அவங்க 2 விஷயம், ஒரு 3 காரணம் அவங்க டோர் கேன்வாஸ் பண்ணல. நம்பர் 1 தலகணும், நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு தலகணும். நம்பர் 2 காசு கொடுத்து நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. நம்பர் 3 அதுக்கு ஒரு ஆப்போசிட், போனா மக்கள் திரட்டி எடுப்பான், கேள்வி கேட்கறான் அப்படின்னு பயந்து போகல. அவங்களுக்கு நேரடியா மக்களை போய் சந்திக்கிறது, காசு கொடுத்து சந்திப்பான், அவன் என்ன சொன்னான்னு சாதனையை சொல்லி சந்திக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தைரியமே கிடையாது. அந்த 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 ஒரு வாய்ப்பை வந்துட்டு மக்கள் நீங்க வந்துட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. அதனால நீங்க வலுவான பாரதத்துக்காக நம்ம தாமரை சின்னத்துல வாக்களிக்கணும். ஐயா கடைசியில ஒரு 3 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போலாம் என்ன இபி பில்லையா, இபி பில் என்ன சொன்னாங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி கணக்கு எடுப்பேன் அப்படின்னா அதுல ஒரு பித்தலாட்டம், ஒரு 100 யூனிட்ஸ் ஃப்ரீ. மக்களுக்கு இந்த கணக்கெல்லாம் தெரியாதா? பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? மாசம் ஒரு கணக்கு எடுப்பாங்க. இப்போ என்னாச்சு, நம்ம டாரிஃப்னு ஒன்று சொல்லுவோம், அது மினிமம் ஸ்லாப்ல இவ்வளோ வரைக்கும் ஒரு 100 யூனிட்ஸ் ஃப்ரீ, இதுக்கு மேலே 2 ரூபாய், இதுக்கு மேலே 3 ரூபான்ட்டு உச்சக்கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய் கிட்ட இருக்குது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஏறி இருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. அதை மாச கணக்கு எடுத்தாங்கன்னா அந்த ஸ்லாப் ரேட்டு குறையும், மக்களோட சுமை குறையும். இதெல்லாம் வந்துட்டு மக்கள் கவனிக்கிறது கிடையாது. ஃப்ரீயா பஸ் விட்டுருவாரு, இந்த பக்கம் இபி பில் ஏற்றுவார். அடுத்தது என்ன பண்ணுவாரு, சொத்து வரி கிராமத்துல இருந்து நகரத்து வரைக்கும் சொத்து வரி டபுள் மடங்கு இருக்கு. யாரெல்லாம் வந்து சொந்த வீடு வச்சிருக்காங்க அவங்களாம் போய் பாருங்க. இன்னைக்கு நேத்துல 2 மாசத்துக்கு மேல இப்ப சொத்து வரி கட்டுறாங்க 330 ரூபாயா. கிராமத்துல வந்து சொத்து வரி 330 ரூபாய். இன்னைக்கு யாராவது நீங்க சொத்து வரி கட்ட நீங்க போய் பாருங்க, எவ்வளவு மட்டும் யாருக்கா தெரியுமா எவ்வளவு கட்டுறீங்க தெரியுமா? சொத்து வரி வந்து 2000 ரூபாய் இருக்கு, 5 மடங்குக்கு மேல ஏறி இருக்கு சொத்து வரி. அதுக்கு ஒரு வரதையே கிடையாது, எப்படின்னா வாங்குறாங்க. சரி அதாவது கொடுக்குறாங்க, அது சொத்து வரி நம்ம கொடுத்துரும், நம்ம கடமை செய்யறோம், இதெல்லாம் ஏற்றி விட்டுறாங்க. இன்னைக்கு தண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ரூபாய், 720 ரூபாய் வந்துட்டு இன்னைக்கு வாட்டர் பில் கால் பண்றாங்க. பிரதம மந்திரி நமக்கு என்ன சொல்றாரு, பிரதமர் ஜல் ஜீவன் ஸ்கீம்ல நீங்க குடிநீர் எடுத்துக்கோங்க, ப்ளூ கலர் குழாய் மூலமா உங்களுக்கு இலவசமான குடிநீர் உங்க வீட்டுக்கு குழாய் மூலமா வந்து சேரும்னு சொல்றாங்க. ஆனா யாருக்காவது கிடைக்குதா? இல்ல. இதுக்கு என்ன காரணம்? அதே திராவிட கட்சிகளை கொண்டு போயிட்டு நீங்க பஞ்சாயத்து லெவல்லையும் வார்டு லெவல்லையும் கார்பரேஷன்ல உட்கார வச்சதுதான் உங்களோட ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு. ஜல்ஜீவன் ஸ்கீமை வந்துட்டு யூஸ் பண்ணி சும்மா கடமைக்கான சில வீடுகளை கொடுத்துட்டு அந்த ஃபண்டை வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு யாருக்கு தேவையோ அவங்க போய் சேரவே மாட்டாங்க. இந்த ஜல்ஜீவன் ஸ்கீம் அருமையான திட்டம். குஜராத்லாம் போய் பாருங்க, ராமநாதபுரத்துலாம் போய் பாருங்க, தண்ணியோட கஷ்டம் நேரத்தில் முந்தினத்து கூட நான் பாலவாடிக்கு போயிட்டே இருக்கும், சர்வீஸ் ரோட்ல 4 தினேஷ் தண்ணி போயிட்டு இருக்கு அந்த மோர ஜங்ஷன்ல. நான் இறங்கி யூட்டன் அடிச்சுட்டு வரேன், அது ஆஃப் பண்ணுறது ஒரு அம்மா ஆஃப் பண்ணிட்டாங்க, தண்ணியோட அருமை தெரியல. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டம் வந்து பிரதமர் வாரி வழங்கிட்டு இருக்காரு. விஸ்வகர்மா திட்டம், கைவினை தொழில் செய்யறவங்க எல்லாருமே, கார்பெண்டர், முடி திருத்தவங்க செய்கிறவங்க, மேஸ்திரி, சித்தாளு, கூடை பின்றவங்க, இவங்க எல்லாருக்குமே அருமையான ஒரு திட்டம். நான் 100 பேருக்கு கிட்டத்தட்ட அந்த அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருக்கேன். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மத்திய அரசு திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்கெல்லாம் கடன் கொடுத்து 15,000 ரூபாய் நிதி உதவி கொடுத்து அவங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு நகர்த்துறதுக்கு நம்ம மத்திய அரசு இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த திட்டம். இன்னும் பல திட்டங்கள் அண்ணா சொன்ன மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டம். நிறைய பேருக்கு நாங்கள் வாக்கு சேகரிக்க போகும்போது நம்ம என்ன சொல்லி கேட்போம், நம்ம என்ன செஞ்சோம்னு சொல்லி கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க, மோடியை திட்டி கேட்பாங்க. அவங்க என்ன செஞ்சோன்னு சொல்றதுக்கு அங்கே பாயிண்ட்ஸ் கிடையாது. ஆயுஷ்மான் பாரத்லையா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு நீங்க ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த மருத்துவ உதவி கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். மெடிக்கல் துறை இருக்கவங்கள ஒருத்தர் வந்தாரு, ஒரு ஆன்ஜியோ எதிர்பாராம எனக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் அரெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஆன்ஜியோ பண்ணணும் ஒருத்தருக்கு. நீங்க போயிட்டு ஒரு ஆன்ஜியோனா நம்ம மாரடி இப்போ வந்தால் உள்ள ஆன்ஜியோ பண்ணவங்க ஸ்டென்ட் வச்சு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்க, 2 லட்சம் ரூபாய் மினிமம் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகும். அவங்க வந்து நமக்கு இந்த மாதிரி ஆன்ஜியோ பண்ணாம சொல்றாங்கன்னா அவங்க உடனே கூப்பிட்டு உங்ககிட்ட ஆயுஷ்மான் பாரத் கார்டு இருக்கா இல்லை அப்படின்றாங்க. உடனே பழைய ரேஷன் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு வச்சு அவங்க சொல்லி அந்த ரேஷன் கார்டு மூலியமா வச்சு ஆயுஷ்மான் பாரத்தை எடுத்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடியின் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டில் அவங்களுக்கு கிளைம் ஆகுது. இந்த மாதிரி பல நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த மருத்துவ பொருளாதார சிக்கல் இருந்து நம்ம மோடியை மீட்டு கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பிஎம் ஸ்மைநிதி இந்த தெருமுனை கூட்டத்துக்கு போட்டாலும் இங்க ஒரு தள்ளுவண்டி இருந்தது. தள்ளுவண்டி பாட்டிக்கிட்ட வந்து இங்க உட்கார்ந்து ஒரு தள்ளுவண்டி இருக்கும். அவங்க உட்காந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு பேசுறேன். நான் உங்களுக்கு ஸ்மைநிதி ஸ்கீம்னா தெரியுமா அப்படின்னா, இல்லையா தெரியல, ஆனா ஏதோ சொன்னாங்க. 10,000 ரூபாய் 50,000 ரூபாய் தெருவோரம் கடை வச்சிருக்காங்க, கூவி விற்கிறவங்க, கடை இல்லாம வியாபாரம் பண்றவங்க, இவங்கெல்லாம் இந்த ஸ்கீம் இருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற ஸ்கீம் திட்டங்கள் எக்கச்சக்கமா வந்துட்டு மோடியை வழங்கி விட்டுற சொல்லலாம். ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன், அது பேசுறதுக்கு வந்துட்டு நமக்கு டைம் கிடையாது.
நீங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நீங்க இந்த எலெக்ஷனுக்கு பொதுமக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஒண்ணு, மோடி வேணுமா வேணாமா, மோடி ஏன் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுங்க. மோடி ஏன் வேணாம்னு சொல்லி அந்த டிஎம்கே சொல்றவங்களோட அவங்களோட பாதகங்கள், நம்மளோட சாதகங்கள், அவங்களோட பாதகங்கள் இது எடுத்து சொன்னாலே இம்முறை 3வது முறையாக 400+ சீட்டோட நம்ம பாரத பிரதமர் மோடி மத்தியில போய் உட்கார்ந்து நம்ம இந்தியா வந்துட்டு வலிமையான பாரதம் 5 ட்ரில்லியன் எக்கானமி 5 ட்ரில்லியன் எக்கானமியை வந்துட்டு நம்ம இந்தியா வந்துட்டு நம்பர் 2 நம்பர் 1க்கு கொண்டு போக நம்ம பாரத பிரதமர் இந்திய அரசியல் அவர் தாண்டி போயாச்சு. அவெல்லாம் உலக அரசியல், இன்னும் உலக அரசியல் டாபிக் பேசினா இன்னும் 1/2 மணி நேரம் மேல ஆகும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம பாரத பிரதமர் யார், எவ்வளவு பெரிய தலைவர், அவர் வந்து கொண்டு வந்து இங்க கிட்டலாம் கம்பேர் பண்ணி ஒண்ணுமே பண்ணல பேசுறாங்க. 10.25 லட்சம் கோடி 10 வருஷத்துல நம்ம பிரதமர் வந்து கொடுத்துருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்காக. எக்கச்சக்கமா இதெல்லாம் சும்மா சொல்றாரு நம்ம சிஎம் ஸ்டாலின். அவர் என்ன சொல்றாரு, எதுவுமே பண்ணல, ஓரவஞ்சனை பண்றாங்க, வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறது, இந்த மாதிரி இதே இந்த போலியான கட்டமைப்பு பண்ணி 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 மக்களை எல்லாம் வந்துட்டு மூளை செலவு செய்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு என்ன பண்றோம், பாராளுமன்ற தேர்தலில் நம்ம அருகில் இருக்கிற எல்லா பொதுமக்களும் அக்கா தம்பி தங்கை எல்லாருக்குமே சொல்லி தாமரைக்கு நம்ம வாக்களித்து நம்ம பாரத பிரதமரை 3வது முறையாக பிரதமர் ஆக்கி அழகு பார்க்கிற வரைக்கும் இந்த பாரதத்தின் குரல் போயாது. ஜெய்ஹிந்த்.